அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார்வின் சாருடைய அந்த மேலான அன்பின் நிமித்தமாக ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எல்லாருக்குமே தெரியும், டைம் ஆயிடுச்சு, பசி ஆயிடுச்சு. சரிதானா? எல்லாருடைய பொறுமையையும் நான் உணர்ந்து கொண்டு நேரத்தை அறிந்து கொண்டு நான் சீக்கிரமாக என்னுடைய உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தலைமை ஆசிரியராய் பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பு சார் ஸ்டார்வின் சார் அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். இங்கே அவர்களோடு கூட இணைந்து இடைநிலை ஆசிரியர் அன்பு டீச்சர் அவர்களையும் நான் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவங்க, பிள்ளைகளுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்கிறதில் எந்தவித சந்தேகமில்லை. தொடர்ந்து ஸ்டார்வின் சாரை நான் கொஞ்சம் காலமாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரேன். என்ன விஷயம் அப்படின்னா, அவர் செய்து வருகிற ஒவ்வொரு காரியங்கள், சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் டேல பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு விஷயத்தை வச்சிருப்பாரு. அதே போல ஆசிரியர் தினம் அப்படின்னா அங்கேயும் ஒரு விஷயத்தை வச்சிருப்பாரு. இப்படி அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது நிச்சயமாகவே நான் உங்களுக்கு ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்படி அவர் பல காரியங்களை எப்படியாவது பிள்ளைகளுக்கு சில உதவிகள் செய்ய வேண்டும், பிள்ளைகளை எப்படியாவது மேன்மைப்படுத்தணும், ஒரு மேல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய முயற்சியை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நிச்சயமாக அவர்களை நான் மனமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு சார் அவர்களை, தொடர்ந்து அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றுகிற அன்பு ஆசிரியர் அவர்களுக்கும் நான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக இந்த கிராமத்தில் இருக்கிற பெற்றோருக்கு மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்க இல்லை அப்படின்னா இந்த ஸ்கூல் இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு கூட பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த பள்ளிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கிறீங்க. அதற்கு நான் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இவருடைய கல்வியை குறித்து சொல்லணும் அப்படின்னா, இந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா இது மிக பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் ஒரு சின்ன கல்யாணம் நடத்தணும் அப்படின்னா, கல்யாணம் நடத்துங்க, வீடை கட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு சின்ன விஷயம் செய்யணும்னாலே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நாம் என்ன செய்வோம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த 11வது ஆண்டு விழா அப்படின்னா 11வது கிறிஸ்துமஸ் விழா மற்றும் 8வது ஆண்டு விழாவை மிகவும் நேர்த்தியா ஒவ்வொன்றையும் பார்த்து பிள்ளைங்க என்ன ரேங்க் எடுக்கிறாங்க, அதே போல அவங்களுடைய தகுதி, நல்ல டிராயிங் வரைகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றாற் போல ஒரு பரிசு அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து ரொம்ப அழகா பாருங்க, மெடல், அது மாத்திரம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாய் சிறப்பா செய்து கொண்டிருக்கிற அன்பு ஆசிரியருக்கு நம்ம எல்லாரும் நல்ல கரங்களை தட்டிடுவோமா? நல்ல உற்சாகத்தோடு அன்பு சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை அவை நாங்கள் எங்களுடைய சபை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய கல்வி பணியை ஆண்டவர் இன்னும் மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாக இந்த பள்ளியை ஆண்டவர் இன்னும் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நான் மனமாற வேண்டுகிற தேவனை நான் சார்ந்து பேசுகிறேன். நிச்சயமாகவே அவர்களை என் தேவன் ஆசீர்வதிப்பார் என்கிறதில் எந்தவித சந்தேகமில்லை. தொடர்ந்து ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பழமொழின்னு நினைக்கிறேன், தூரத்து தண்ணி தாகத்துக்கு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லைன்னு. தூரமா ஒரு இடத்துல துறவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல தண்ணி இருக்கு. இப்ப பாளையங்கோட்டையில தண்ணி இருக்கு அப்படி வச்சுக்கோவோம். நாம இப்ப எங்க இருக்கிறோம்? புதுக்குளத்துல இருக்கிறோம். இதுக்கும் அங்க டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படிதானே? நீங்க இங்க வந்துட்டு இங்கதான் இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமா இருக்கு, அப்படிதானே? இப்ப நீங்க பாளையங்கோட்டையில போய் குடிப்பீங்களா, இங்க பக்கத்துல இருக்கிற இந்த துறவுல நீங்க தண்ணியை நீங்க எடுத்து குடிப்பீங்களா? இங்க இருக்க ஊற்றை நீங்க பாப்பீங்களா, அங்க இருக்கிற தண்ணியை பாப்பீங்களா? இங்க இருக்கிற ஊற்று தான் எனக்கு முக்கியமா தெரியும், அப்படிதானா? அதனால நான் ஒண்ணு சொல்றேன். இது நிமித்தமா ஒரே ஒரு காரியம் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த சுற்றி இருக்கிற கிராமத்தின் பிள்ளைகள், இங்க இருக்கிற கிராமத்தின் பிள்ளைகள், உங்க ஊர்ல இருக்கிற பள்ளியில உங்க பிள்ளைகளை நீங்கள் சேர்த்து உங்க பிள்ளைகளை நீங்க இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வரும்படியாக அன்போடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளை
கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக இந்த பள்ளியை என் ஆண்டவர் பெருக பண்ணுவார். இந்த பள்ளிக்குரிய எல்லா மேன்மையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்கிறதில் எந்தவித சந்தேகமில்லை. தொடர்ந்து என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன்.